ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம ரெனால்ட் ட்ரைபர் RXC செடர் ப்ரௌன் அந்த மாடலை பற்றி பார்ப்போம். இந்த கார் வாங்கி நான் அக்டோபர் மந்தில் வாங்கினேன். ஸோ வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 7 months ஆச்சு. ஸோ 7 months ஓட்டினதுக்கான ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அப்புறம் நான் என்னென்ன காருக்கு ஆக்சசரிஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ அந்த வண்டி பார்த்திங்கன்னா RXC மாடல். அதில் வந்து உங்களுக்கு அலாய் வீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது ஆக்சுவல் அலாய் கிடையாது. உங்களுக்கு உள்ளே வந்து ஃப்ரேம் கொடுத்துட்டு வெளியே அலாய் மாதிரி சும்மா ஃபிட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இது அலாய் கிடையாது. ஆனால் டக்குன்னு யாராவது பார்க்கும்போது அவங்களுக்கு அது அலாய் வீல் மாதிரி தான் தெரியும். இன்டீரியர்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நான் சீட் கவர்லாம் போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. சீட் கவர் போடலை அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டுவல் ப்ரௌன் ஃபினிஷில் வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டீரிங்லேயே பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது. இந்த ரெனால்ட் லோகோவும் பார்த்திங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேசிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளச்சு இல்லை பிரேக் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பட்டன், இது வந்து பட்டன் ஸ்டார்ட் இந்த மாடலில். ஸோ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காட்டிடும். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க எல்லாமே காட்டிடும். ஸோ இப்போ இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா மெனு பட்டன். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே காட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வண்டி ஆன் ஆகிருக்கனால காட்ட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். டோர் ஓப்பனில் இருக்கனால காட்ட மாட்டேங்குது. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா காட்டுறேன். மிச்ச கண்ட்ரோல்ஸ்லாம் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ் தான். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ, மீடியா, செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஏசியும் பார்த்திங்கன்னா இதில் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். 4 வரைக்கும் இருக்கும். ஸோ 4லலாம் உங்களுக்கு நல்லாவே சில்னஸ் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி ஆப்ஷன் இருக்கும் உள்ளே. ஸோ அது நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் ஏசிக்கான கண்ட்ரோல் இங்கே இருக்குது. 1 2 3. ஸோ இந்த ரியர் ஏசி அவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரியர் ஏசியோட யூனிட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு சீட் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு கோ பேசஞ்சர் கோ டிரைவர் சீட்டில் அப்படியே இங்கே கீழே வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. நான் வண்டி வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்னடா இங்கேருந்து நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் சர்வீஸ் சென்டரில் சொன்னாங்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசி எங்கே இருக்குது பின்னாடின்றதையும் காட்டிடுறேன். இப்போ ஏசி யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும். அப்புறமா செகண்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் உங்களுக்கு பின்னாடி இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல காற்று வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்பேக்ட் இருக்கும். இப்போ வண்டியோட மெயின் ஃபீச்சர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 3 rows இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டு. இந்த நாப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈஸியாக வந்துடும். ரொம்ப எஃபர்ட்லாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் நீங்கள் ஏறி பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். பின்னாடியும் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டு. ஒரு 3 பேர் ஒல்லியான ஆளாக இருக்காங்க அப்படின்னா 3 பேர் உட்காந்துக்கலாம். இல்லாட்டி 2 பேர் உட்காந்துக்கலாம். ஆனால் லாங் ஜேர்னிக்கு அட்வைசபிள் இல்லை. இப்போது டிக்கி பார்த்துருவோம். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு பூட் ஸ்பேஸு. நீங்கள் சும்மா இப்போ நான் இந்த கொடை, கட்டைப்பை அந்த மாதிரி சும்மா ஸ்பேர் பாட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எதாவது லக்கேஜ் வைக்கிறதுனா பேக் பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டி சின்ன லக்கேஜ் பேக் மாதிரி வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதை நீங்கள் மூடும்போது மட்டும் ரஃப்பாக மூடாதீங்க. இதை ஏன்னா நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து டென்ட் விழுது. ஸோ இந்த இடத்த பிடிச்சி மூடக்கூடாது. நீங்கள் மூடும்போது இதை பிடிச்சிட்டு மூடணும்.
ரொம்ப அழுத்தமும் கொடுக்காதீங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது பார்த்துடலாம். ஸோ இந்த மெனு ஆப்ஷன் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ இப்போ ஆவரேஜ் எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜு, அப்புறம் பெஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு காட்டும். ஓகேங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா ட்ரிப் ஏ ட்ரிப் பி, அப்புறம் டயர் சென்சர். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லிமிட்டுக்கு மேலே உங்களுக்கு காற்று கம்மியாச்சு, ஒரு 26 27 அவ்வளோதான் காற்று இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எரர் காட்டும். அது நீங்கள் எப்பயும் போல் காற்று அதாவது ஒரு 32 அந்த மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபைன். அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்கோ டிரைவிங் மோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் பெருசாக இல்லை, அது ஜஸ்ட் உங்கள் டிரைவிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி இருக்கும். அப்புறம் ட்ரிப் ரிப்போர்ட்டுன்றதும் பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான் அதை காட்டும். இப்போ ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது, அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, அப்புறமா கன்சம்ஷன் எவ்வளோ அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ஒரு இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு 9 to 10 தான் வருது. கம்பெனியில் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு 12 13 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு வந்ததில்லை, நார்மல் டிரைவிங் ஸ்டைலுக்கு வந்ததில்லை. இத்தனைக்கும் சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுமே சேர்த்து ஓட்டுறது தான், ஆனாலும் பார்த்தீங்கன்னா வரதில்லை. இன்னொன்று இதில் நோட்டபிள் என்னென்னா உங்களுக்கு இந்த நாபில் இருக்கல இதெல்லாம் உங்களுக்கு அந்த பழைய மாருதி 800 மாருதி ஜென், ஸோ அந்த மாதிரி இதில் வர மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அமுக்குறேன் எப்படி வருது பாருங்கள். அந்த மாதிரி இப்போ வர காருங்களில் இருக்க மாதிரி இங்கே வர மாட்டேங்குது. ஸோ அது வந்து ஒரு காஸ்ட் கட்டிங் மெஷராக நான் பார்க்குறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இருக்காது. இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்னென்ன காருக்கு நான் போட்டேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் வீல் கவர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கடையில் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கஸ்டமைஸ்டாக வச்சுருக்காங்க, இல்லாட்டி நார்மல் போடுறாங்க. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி, இது வந்து ஒரு 1500 அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் சரி இது நம்ம சீட் கவருக்கு காம்பேட்டபிளாக இருக்குது அப்படின்னு போட்டாச்சு. ஸோ சீட் கவரும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இது நான் டிசைன் எடுத்து ஆன்லைனில் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து இது பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சீட் கவரும் பார்த்திங்கன்னா நல்ல டீசெண்டாக இருக்கும். இப்போ சீட் கவர் போட்டிங்கன்னா வண்டி கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும், சீட்டிங் கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக சீட் கவர் அட்வைசபிள். ஸோ இந்த சீட் கவர் மாடல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15,000 ஆச்சு. இப்போ வெளியே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த டோருக்கான குரோம்லாம் பார்த்திங்கன்னா RXZ டிஃபால்ட்டாகவே வந்துடும். பட் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டது. இதெல்லாம் வந்து அந்த சைட் ஸ்கர்ட்டுக்கான குரோமு, இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டது. அப்புறம் இந்த விண்ட் டெஃப்ளெக்டர்னு சொல்லுவாங்க, இதெல்லாமும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டது தான். விண்ட் டெஃப்ளெக்டர் பார்த்திங்கன்னா 2 ரோக்கு வருது. பட் ஆனால் சில கடைகளில் வந்து 3rd ரோ கூட வருது. ஸோ நீங்கள் 3rd ரோ கூட உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த டெயில் லேம்போட குரோம் கார்னிஷு இதோ இங்கே இருக்குல்ல, அது தனியாக போட்டது. அப்புறம் இந்த ரியருக்கான குரோம் கார்னிஷு, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போட்டது. இதெல்லாம் போட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காரு லுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று மட்டும் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன், கிடைக்காம இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் கிரில் குரோம் கார்னிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வருது. ஸோ அது வந்து சர்வீஸ் சென்டர்லேயும் கிடைக்கல, வெளியே தேர்ட் பார்ட்டி கிட்ட கேட்டால் அதுவும் கிடைக்கல. இப்போ நான் போட்டது எல்லாமே வெளியே நார்மல் கடையில் தான் போட்டது. அது எந்த கடைன்றத லிங்க்லாம் கூட நான் வேணால் கொடுக்குறேன், பாருங்கள். அங்கே ஆனால் சீட் கவர் மட்டும் போடுங்க. நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த குவாலிட்டிலாம் நல்லா இல்லை. இதெல்லாம் நான் போட்டு ஒரு 6-7 மந்த்ஸ் தான் ஆச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொரன்னு ஆகிடுச்சு, ஃபேட் ஆகிடுச்சு. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் இதெல்லாம் கம்பெனி சர்வீஸ் சென்டரில் போட்டிங்கன்னா இட் வில் பி ட்வைஸ் த காஸ்ட், உங்களுக்கு அப்படியே டபுள் மடங்கு காஸ்ட் வரும். அதனால தான் நான் வெளியே போட்டேன். பட் ஆனால் குவாலிட்டி நல்லா இல்லை. இப்போ நீங்கள் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இது டீசெண்டான காரு. பட் ஆனால் சில ட்ராபேக்ஸ் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது வந்து வண்டியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி தான், டர்போ கிடையாது. அதனால் உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணும்போது அந்த டைம்லலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு புல் இருக்காது. அப்புறம் உங்களுக்கு டாப் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா வண்டி கம்ஃபர்டபுளாக போகிற டாப் ஸ்பீடு வந்து 100 தான்.
ஸோ உங்களால் ஒரு 120 நீங்கள் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதோட ஒரு 120ல் போகும்போது உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோலும் இருக்காது வண்டி. அதனால் அப் டு 100 வந்து அட்வைசபிள். ஸோ பியாண்ட் 100 வந்து நாட் அட்வைசபிள். உங்களுக்கு நல்ல டீசெண்டான மைலேஜ் வேணும் அப்படின்னா ஒரு 70-80லே மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் லாங் அடிக்கடி போவீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 80-90லேயே ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவே எக்ஸ்ட்ரா 1 or 2 hours வந்துடும். அதனால் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது அட்வைசபிள் கிடையாது. உங்களுக்கு மெயினாக இந்த கார் வாங்குறதுக்கான ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 3rd row சீட்டிங் தான். ஸோ 3rd row சீட்டிங் தான் வந்து ஒரு மெயின் ரீசன். அதோட இது வந்து sub 4 மீட்டர் கார். ஸோ உங்களுக்கு வந்து 4 மீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க 3 ரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ sub 4 மீட்டர் கார் அப்படின்றனால உங்களுக்கு காருக்கு அவங்க போடுற செஸ்ஸு அது எல்லாமே கம்மி. இப்போ நார்மல் பார்த்திங்கன்னா 4 மீட்டர் காருக்கு 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் 1% or 2% செஸ் தான் போடுவாங்க. இதே நீங்கள் மற்ற 3 சீட்டர் கார் பார்க்குறீங்க, இப்போது கியா கேரன்ஸ் இல்லை அதெல்லாம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு டேக்ஸ் ஜாஸ்தி வரும். 28% ஜிஎஸ்டி ப்ளஸ் ஒரு 20% கிட்ட செஸ் வந்துடும். அதனால உங்களுக்கு கார் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து டாப் எண்டு. ஸோ உங்களுக்கு டாப் எண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து ஆன் ரோடு நான் எடுக்கும்போது 9.5 இன்க்ளூடிங் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து அவ்வளோதான் வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு நீங்கள் பசங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க, ஃபேமிலி பெருசு அப்படின்னா கண்டிப்பாக இது போகலாம். பட் அகெயின் நீங்கள் லாங் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, எனக்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகணும், நான் அடிக்கடி ஓவர்டேக் பண்ணுவேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஐடியல். ஸோ இது கார் கூட பார்த்திங்கன்னா கீ கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த கீ கார்டு பார்த்திங்கன்னா இது ஸோ கார் கூட பார்த்திங்கன்னா கீ கார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் தனியாக இதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிருக்கேன், அதனால இருக்கும். இது நல்லா ஃபேன்சியாக இருக்கும். உங்களுக்கு ரெனால்ட் சிம்பிள்லாம் போட்டு உங்களுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு, இப்போ லாக் பண்ணுறதுக்கு அன்லாக்கு. அப்புறம் இது வந்து இப்போது கார் அன்லாக் பண்ணாமையே உங்களுக்கு லைட் எரியணும் அப்படின்னா இந்த லைட் சிம்பிள் போட்டுக்கலாம். பட் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் உள்ள லைட்டை ஆனில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எரியும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இது கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு கீ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அது மூடி இருக்கனால திறக்க முடியல. பட் எமர்ஜென்சிக்கு இப்போ சப்போஸ் உங்களுக்கு பேட்ரி நின்றுடுச்சு அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த கீயை வச்சு நீங்கள் இதை போட்டு திறந்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே பேட்ரி காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸி தான். மற்றபடி இப்போ நீங்கள் ஸ்டெப்னி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சீட்டு கடியில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் கொடுத்துருப்பாங்க. இங்கே அடியில் இருக்கும் ஸ்டெப்னி, தெரியுதுங்களா? இங்கே அடியில் இருக்கும், காருக்கு அடியில் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்னியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மெக்கானிசமும் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். நீங்கள் அது எல்லாமே உங்களுக்கு சீட்டுக்கு அடியில் தான் கொடுத்துருப்பாங்க, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே இருக்கும் அந்த நாப் எல்லாமே, தெரியுதுங்களா? ஸோ அந்த ஜாக் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தான் அதை எடுத்துகிட்டு டயரை மாற்றணும். ஸோ இது நம்மளாக மாற்றுறது மற்ற கார் மாதிரி ஈஸி கிடையாது. இப்போ நார்மல் செடான்லலாம் உங்களுக்கு டிக்கிலே இருக்கும், எடுத்து போட்டு நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். இதில் மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க இருக்கிற ஸ்பேஸில் எல்லாமே கொடுக்கணுன்றதுனால அவங்க வச்சுருக்காங்க. இன்ஜின் ஒரு தடவை பார்த்துடலாம். பானட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்ஜினு மிச்ச பார்ட்ஸ் எல்லாமே. இப்போ ரொம்ப நேரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தனால அனல் அடிக்குது. ஸோ இங்கே பேட்ரி இருக்குது, மிச்ச இது எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க.
அவ்வளோதான், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓவரால் பார்த்திங்கன்னா இது ஒர்த் ஃபார் த மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த காரை. ஆனால் அகெயின் உங்களோட பர்சனல் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் நீங்கள் ரோட்டில் நிறையா பார்க்க முடியாது. ஸோ அப்படின்னும் போது சில பேருக்கு கொஞ்சம் ரிலக்டன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வண்டியோட பவரு, இந்த 3 சீட்டிங் 3 ரோ கேப்பபிலிட்டி அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்றத டெசிஷன் எடுத்துக்கோங்க. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்த் யுவர் மணி. நீங்கள் நம்ம கொடுக்குற காசுக்கு வண்டி நல்லாயிருக்கும். தேங்க்யூ.